ஆம், நான் இப்போ போகிறோம் கிரேப்ஸ் தோட்டம் பார்க்குறதுக்கு போகிறோம். ஜஃப்னா கிரேப்ஸ். இருப்பீங்களா முழு நாளும் இருப்பீங்களா? உங்களோட பேர் என்ன? தேவராசா. தேவராசா. சரி, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. 8 மணிக்கு 6 மணிக்கு நான் தோட்டம் நிற்பேன். நாளைக்கு வேலைக்கு வரேன் எங்கள் தோட்டத்துக்கு. கொடிபேட்டை வராங்க, அதனால நான் இங்கே தான் நிற்பேன். அங்கே இல்லையா மனசில். கிரேப்ஸ் தோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம். தலையில் என்ன அடிப்படுது. இதெல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. கிரேப்ஸ் என்ன விலைக்கா? 200 ரூபாவா? 200 ரூபாவா? 750 ரூபா. 750 குறைச்சி சொல்கிறேன். இன்னும் ஒரு கிரேப்ஸ் தோட்டத்துக்கு வந்தோம். இங்கே ட்ராகன் ஃப்ரூட்டும் இருக்குது. இந்த இருக்குது ட்ராகன் ஃப்ரூட். இதெல்லாம் ஒரே முள்ளாக இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட்டும் இருக்குது அவங்ககிட்ட, கிரேப்ஸும் இருக்குது. ஆயிரத்தி 1933 ஒரு தனி நபரால் தொடங்கப்பட்ட ஒரு லைப்ரரி. ஏஷியாவிலே பெரிய லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜஃப்னா லைப்ரரி இதுதான். ஆனால் இது 1981 எரிக்கப்பட்டு லட்சக்கணக்கான புத்தகங்கள் அழியப்பட்டிருக்குது. ஓட்டிச்சுவடிகள், பழைய ரொம்ப பெருமையான புத்தகங்கள்லாம் எரிக்கப்பட்டிருக்குது. அந்த எரிக்கப்பட்ட ஜஃப்னா லைப்ரரி இது. ஆனால் பில்டிங்கெல்லாம் கட்டிட்டாங்க திரும்ப. ஆனால் புஸ்தகத்துக்கு எங்கே போகிறது? லட்சக்கணக்கான புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்குது. அப்படி எரிக்கப்பட்ட ஜஃப்னா லைப்ரரி.
பால் சர்பத்துன்னு ஒரு போட் போட்டிருந்துச்சு, அது குடிக்கலான்னு சொல்லி வந்தேன். இல்லை, அது முடிஞ்சிட்டு தான், லேட் ஆகி தான் வருமா. பால் சர்பத்துன்னு ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன். அதை ட்ரை பண்ணலான்னு வந்து அது இல்லை, ஈவினிங் தான் வருமா, பார்ப்போம். நான் இங்கே தான் கிட்ட தான் இருக்கிறேன். ஈவினிங் இருந்தேன்னு சொன்னால் வந்து ட்ரை பண்ணலாம். தாகம் மறைஞ்சி குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது தான் வாங்கினேன். யாரும் வாங்கி குடிச்சிடாதீங்க இதை, வெறும் சுகர்னு தான் நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க் ஒன்று, ஸ்ட்ரிங் கார்பனேட்டட் வாட்டர், சுகர். இங்கே பக்கத்தில் சர்ச் ஒன்று இருக்குது, அந்த சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தேன், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுன்னு சொல்லி. ஓகே, பார்க்கலாம். பின்னாடி உள்ள சர்ச் தான் சென்ட் பீட்டர்ஸ் சர்ச். மானிப்பாய் பக்கம் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து யுத்தம் நடக்கும்போது வந்து எல்லா இடமும் குண்டு வீசி அடிபட்டு இருக்கும்போது பொதுமக்கள் வந்து பாதுகாப்புக்காக வந்து இந்த சர்ச்சில் தான் 150க்கு மேற்பட்டோர் வந்து தங்கியிருந்துருக்குறாங்க. தங்கியிருக்கும்போது ஆமியாக்கள் நினச்சிருக்கிறாங்க, ஸ்ரீலங்கா ஆர்மிஸ் நினச்சிருக்கிறாங்க, எல்டிடி படையினர் தான் இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சர்ச்சுக்கு அடிச்சிருக்கிறாங்க. செல் வீசி இதில் 150க்கு மேலே நிறைய பேர் இதில் இறந்துருக்கிறாங்க, அது குண்டு வீசப்பட்டதில். அந்த சர்ச் தான் இது. அதுக்கு பிறகு தான் இது கட்டப்பட்டு காப்பாற்றப்பட்டது. அது வெடிக்கையில் அது வெடிச்சிருந்தா அன்றைக்கு எல்லாம் சரி அது இன்னும் கணக்கில் போயிருக்கோம். கடவுள்கிட்ட சரி பார்த்து காப்பாற்றப்பட்டது. மற்றது இது ரெண்டு பார்க்க இல்லாத தலை இல்லாத கை இல்லாத கால் இல்லாத எல்லாம் தான் நடந்தது. எனக்கு எங்களுக்கு உண்டோட்ட அக்காண்ட மகளுண்டு, ஆண்டிൻ്റെ ஒரு மகனுண்டு. எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை, மூத்த பொம்பளை பிள்ளைன்னா செல்விலேருந்து பொம்மை விடுபட்டு அதில் இருந்த தூண் தான் நினைக்கிறேன். தூண் மாதிரி தான் இது இருக்குது. அதில் ஒரு தூண் வந்து அப்படியே வச்சுருக்குறாங்க, மரத்தூண் ஒன்று. இந்த அந்த இப்போ பேசிட்டு போனவங்களோட அந்த ஆண்டிடையும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இறந்துருக்குறாங்க. கிணறு ஒன்றெல்லாம் இருக்குது இந்த சர்ச் முன்னாடி, தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 1995 தான் அந்த குண்டு வீசப்பட்டிருக்குது. அதுக்கு அவங்களோட ஞாபகார்த்தமாக, பலியானவர்களோட ஞாபகார்த்தமாக தான் இது கட்டியிருக்கிறாங்க.